வணக்கம் மக்களே. இந்த வாரம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு குட்டி ஸ்டோரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னஜி ராங் பிஜிஎம். இந்த கதை பலரும் அறிந்து தெரிந்த கதை, ஆனால் சத்தம் போட்டு சொல்ல விரும்பாத கதை. இந்த கதையோட ஹீரோயின் 15 வயசு ரீட்டா, மதர் ஆஃப் அத்விக். என்ன தளபதி பட டைட்டில் ஓப்பனிங் மைண்ட்ல ஃப்ளாஷ்பேக்காக ஓடுதா? இந்த வயசுல எப்படி ஒரு பொண்ணு தாயாகிறது அப்படின்னு நம்மள பலர் யோசிச்சிருக்கீங்களா? ரீட்டா எனக்கு சொன்ன கதை. நான் ஜாலியாக ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆதி இவன் என்னோட கிளாஸ்மேட். ஒரு குரூப் ப்ராஜெக்ட் செய்கிற டைமில் ரொம்ப க்ளோஸ் ஆகணும். ரொம்பவே அழகாக இருப்பான். அதோட அன்பாக பேசுகிறானேன்னு நினச்சி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே ஒரு கெட்ட கனவு மாதிரி தான் இருந்தது. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு கூட தெரியாத ஒரு வயசு பருவத்தில் இருந்தேன். ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தெரியாத எனக்கு ஏதோ ஜுரம் வர போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு என்னோட அக்கா ஒரு நாள் பேசும்போது என்னை அறியாமலேயே நடந்த விஷயத்த சொன்னேன். என்னோட அக்கா தான் என்னை ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. எங்கள் வீட்டில் எடுத்து சொன்னாங்க. பேசிக்கலி என்னோட லைஃப் ரோலர் காஸ்டரில் தழகிலாக போவோமே அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த விஷயத்த நான் ஆதி கூட ஷேர் பண்ண விரும்பினேன். ஆனால் அவன் எவ்வளோ கால் பண்ணியும் ஆன்சர் பண்ணவே இல்லை. ரீட்டா போல சின்ன வயசில் தாயாகிற பல பொண்ணுங்க இருக்காங்க. யூனிசெஃப் ரிப்போர்ட்டின் படி 15% ஆஃப் கேர்ள்ஸ் globally give birth before the age of 18. இவங்க லைஃப் ஆஃப்டர் ப்ரெக்னன்சியோட கம்ப்ளீட்டாகவே மாற்றம் அடையுது. ரீட்டாவோட கனவு ஒரு சயின்டிஸ்ட் ஆகிறது. ஆனால் இப்போது ஸ்கூலுக்கு போக கூட இவளுக்கு பயமாக இருக்குது. இவளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஓவர் நைட் மாயமாக மறைஞ்சிருச்சு. அன்பாக பேசிகிட்டு இருந்த அந்த நல்லவரோட அடையாளமே இல்லை. இவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் இவளோட குடும்பம். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அவ கூட உறுதுணையாக இருக்கிறது. ஆனாலும் எல்லாரும் இப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. டீனேஜ் ப்ரெக்னன்சி ஏற்படுறதுக்கு பலதரப்பட்ட காரணங்கள் இருக்குங்க. இதில் இருக்கிற மெயின் ப்ராப்ளம் கிளாஸ்மேட் அண்ட் சோஷியல் மீடியாவில் ரொம்பவுமே அறிமுகம் இல்லாத பசங்க கூட நாம் வரம்பு மீறி க்ளோஸ் ஆகிறது தான். அவங்க சொல்கிறது நாம் நம்புறது. பெண்கள் மிகவும் புத்தி கூர்மை உடையவர்கள் அப்படின்னு வரலாறு சொல்லுது. ஸோ ஒருத்தவங்க கூட பழகும்போது யோசிச்சு பழகுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அன்பாக அவங்க கூட பேசுங்க, அவங்களுக்கு உதவுங்க. ரீட்டாக்கு அவளோட நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுனது அவளோட அக்கா. ஆனாலும் எல்லாரும் இப்படி யாருக்கும் உதவ மாட்டாங்க. பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு சிசிடிவி கேமரா மாதிரி ஆல்வேஸ் அலர்ட்டாக இருங்க. அது எப்படி இவன் நம்ம பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அன்பா அவனை டைவர்ட் பண்ணுங்கள். டீனேஜ்னு சொல்கிற இந்த ஏஜ் பீரியட் ரொம்பவுமே ஒரு அழகான காலம்ங்க. லைஃப்பை என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் சந்தோஷத்துக்காக உங்கள் வாழ்க்கையை தொலைச்சி நிற்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? இன்னொரு ஜீவனை இந்த உலகத்துள்ளுக்கு கொண்டு வந்து அவங்கள பார்த்துக்கிறதுக்கான மெச்சூரிட்டி அண்ட் பக்குவம் உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக சுற்றி சோஷியல் மீடியாவில் படம் போடும்போது நானும் இப்படி லைஃப்பை வாழ்ந்திருக்க கூடாதுன்னு நீங்கள் வருத்தப்பட போகிறீங்களா? இந்த சின்ன வயசில் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகும்போது ஹை பிபி, டிப்ரெஷன், உங்களுக்கு வரக்கூடிய சீரியஸ் ஹெல்த் சேலஞ்சஸை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கா? இந்த கதையை நாங்கள் ஷேர் பண்ணுறதுக்கான காரணம், இப்படி அறியாமையால், அதோட சொல்ல முடியாத பல காரணங்களால் பெண்கள் தினம் அவஸ்தைப்படுறாங்க. உங்கள் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை புரிஞ்சு சிந்தியுங்க. இந்த வீடியோ ரீட்டா போன்ற பெண்களுக்கு ஒரு சமர்ப்பணம்.